ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் நம்ம ரோஜா செடிகளை வாங்கிட்டு வரும்போது பூக்கள் கொத்து கொத்தாவே பூக்கள் பூத்திருக்கும். அது நம்ம கிட்ட வந்த பிறகு பூக்காமல் தான் அதிகமான செடிகள் நிறையா பேருக்கு இருக்குது. அதெல்லாம் எப்படி சரி செய்கிறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது நர்சரியில் நம்ம ரோஜா செடி வாங்கும்போது பூக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து தான் நம்ம நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். அதுவே நம்ம நர்சரியிலேருந்து ரோஜா செடி பூக்கள் அதிகம் இல்லாத மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதாவது துளிர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்படி பார்த்த செடிகளை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் அந்த ரோஜா செடிகள் தொட்டியிலேயே கொஞ்சம் கொத்து கொத்தா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும். அதாவது நர்சரியில் பூக்கள் அதிகமாக எடுக்கும்போது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளைகளை பார்க்காம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி எடுக்காம பிரான்ச் அதிகமாக, அதாவது கிளைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ரோஜா செடிகளை பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பூக்களை பார்த்தீங்கன்னா கிளைகள் அதிகம் இல்லாத செடியை தான் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வருவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிளைகள் அதிகமாக இருக்கிற செடிகளை பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ரோஜா செடியை செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம பொக்கே ரோஸ் இந்த மாதிரி எடுத்திருப்போம். அதெல்லாம் பூக்கத்தான் செய்யும். அப்படி இல்லாத பட்சத்தில் 7 டே ரோஸு, இந்த மாதிரி கொத்து ரோஸ், சேஞ்சிங் ரோஸ் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடர்த்தியான பூக்களுமே அதிகமான பூக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நார்மலாக பராமரிப்பு இல்லாமல் கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ரோஜா செடியை பார்க்க போகிறோம். இப்போ இந்த சேஞ்சிங் ரோஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாக பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி செடியும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாக பூக்கிற மாதிரி நர்சரியில் நீங்கள் வாங்கும்போதே ஒரு பஞ்சாக இருக்கும். அடுத்ததாக அதிகமாக பூக்கிற செடிகளோட இதழ்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்க செடியை பொறுத்த வரைக்கும் பூ நிறைய பூக்கும். அதே மாதிரி சின்னதாக இருக்க செடியும் சின்னதாக இருக்க பூவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ நிறைய பூக்கள் பூக்கும். பெருசாக இருக்கிறது ஒன்று தான் பூக்குமான்றது கிடையாது. அதோட இதழ்கள் அடுக்கு அதிகமாக இருக்கனால அதனால் ஒன்றோ ரெண்டோ தான் பூக்க முடியும். சாப்பிட்டா இதழ்கள் நிறையா இருக்க செடியை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த செடியில் நார்மலாக பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தான பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நர்சரியில் விசிட் பண்ணி வாங்குகிற ரோஜா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ச் நல்லா நிறைய இருக்கான்றதை பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செடி அந்த எதுவும் வாட்டமாக இருக்கான்றதை மட்டும் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நர்சரிக்கு போனோன்னே அவங்க செய்கிற தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூவை பார்த்தோன்னே பூவை பிடிச்சோன்னே செடியை செலக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா செடி நல்ல பிரான்ச்சு, செடி நல்லா பிரைட்டாகலாம் இருக்கும். அதில் பூ இருக்காது. அந்த செடியை என்ன செய்வாங்கன்னா, பூவு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அந்த செடியை எடுக்காமல் விட்டுருவாங்க. அதே இது ஒரே பிரான்ச் தான் இருக்கும். அதில் ஒரே ஒரு பூவு தான் இருக்கும். அது பூவை பார்த்துட்டு அந்த பூ நல்லா இருக்குதுன்றதுனால அந்த செடியை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் செலக்ட் பண்ணி எடுக்காமல், பூவே இல்லாட்டி கூட பரவாயில்ல, செடி நல்லா பிரான்ச் இருக்கா, செடிகளில் நல்லா பிரைட்னஸாக இருக்கான்றதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி எடுத்தீங்கனாலே நம்ம வீட்டில் போய் வச்சாலும் நர்சரியில் பூக்கிற மாதிரி நமக்கும் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அடுத்ததான் மெயினாக பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் இந்த 7 லீஃப் இருக்கும். அதாவது எப்படின்னா 7 லீஃப் இருந்தால் பூக்காதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பட்டன் ரோஸு, அடுத்து இந்த கொத்து ரோஸ் வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா 7 லீஃப் மட்டும்தான் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா மேலே 3 லீஃப் இருக்கும். இந்த 3 லீஃப் இருக்கும். அது கீழே 5, அது கீழே 7 லீஃப் இருக்கும். அதே இது பூக்காமல் போகிற 7 டேஸோட லீஃப் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனாக இருக்கும். அந்த லீஃபும் பார்த்தீங்கன்னா முனி லீஃப் கூட 7 லீஃப் தான் இருக்கும். ஆனால் பூக்கிற செடியில் முனி லீஃப் 3 லீஃப் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்டில் இருக்க செடியும் நார்மலாக கொத்து கொத்தாக பூக்கும்.